கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். यीशु के नाम से सबको आशीष करते हैं। இந்த நல்ல நேரத்திலும் அழியாத நித்திய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். इस अच्छे से समय पे अविनाशी नित्य वचन को हम ध्यान करेंगे வாசிக்க வேண்டிய நல்ல பாகத்தை வாசிக்கலாம். और पढ़ने वाले ध्यान करने वाले वचन को पढ़ेंगे। எபிரேயர் 6வது அதிகாரம் इब्रानियों का 6 अध्याय முதல் வசனத்தை வாசிக்கலாம். पहला वचन पढ़ेंगे। ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்று எழுதியிருக்கிறது. इसीलिए आओ मसीहा की शिक्षा की आरंभ की बातों को छोड़कर हम सिद्धता की ओर आगे बढ़ते जाएंगे। கிறிஸ்துவை பற்றிய மூல ஒரு உபதேசம் और मसीहा के बारे में एक मुख्य उपदेश 5வது அதிகாரம் எபிரேயர் इब्रानियों का 5वां अध्याय 12வது வசனத்தை சொல்லுகிறாரு. 12 वचन पर कहता है, காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு திரும்பவும் நான் போதிக்க வேண்டியதாய் இருக்கிறது என்கிறார். अगर समय के विचार के अनुसार जाने जाए तो तुम गुरु हो जाने चाहिए थे, लेकिन तभी भी तुम्हें फिर से दोबारा सिखाना पड़ रहा है। எதை பற்றி சொல்லுகிறார்? किसके बारे में कहता है? பவுல் இப்போ அதாவது மெல்கிசேதேக்கு என்கிற ஒரு வார்த்தையை அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். मेल्किसेदेक करके एक व्यक्ति के बारे में वो समझाकर बताता ஆனால் है, அவங்களுக்கு புரியல. लेकिन उन्हें वो बात समझ में नहीं आई। பவுல் சொல்லும்போது प्रेरित पौलुस कहता है, 5வது அதிகாரம் சொல்லுகிறார். 5वां अध्याय पर कहता है 10வது வசனத்துல மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி 10वें वचन पर, और उस परमेश्वर की ओर से मेल्किसेदेक பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். और उसी रीति पर हम महायाजक का पद मिला है। யார் இந்த மெல்கிசேதேக்? कौन ये मेल्किसेदेक? மெல்கிசேதேக் யார்? मेल्किसेदेक कौन है? இதைத்தான் நான் தியானிக்க और போகிறேன். इसी के बारे में हम ध्यान करने वाले வசனம் हैं। என்னை நித்தியத்துக்கு நேராய் நடத்தும். वचन हमें नित्य की ओर चलाएगा। வசனம் சத்தியத்தை கடைபிடிக்க உதவி செய்யும். वचन सत्य को पालन करने के लिए मदद ஒரு करता நிமிஷம் है। ஜெபம் பண்ணலாம். एक क्षण के लिए प्रार्थना करें। பரிசுத்தம் இரக்கம் நிறைந்தவரே நன்றி சொல்லுகிறோம். पवित्र और अनुग्रह से भरे हुए உம்முடைய प्रभु, आपको வேதத்தோட धन्यवाद। அதிசயங்களை காணும்படி உதவி செய்யும். आपके वचन की गहराई को समझने के लिए मदद இயேசு कीजिए। கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। அப்போஸ்தலன் பவுல் अनेक சத்தியங்களை இந்த உலகத்துல கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு விளக்கி இருக்கிறார். और प्रेरित पौलुस जो है प्रभु के पास से बहुत सारे बातों को सुनकर उस बात का प्रकटीकरण किया। ஜாதிகளுக்கு பிரதான அப்போஸ்தலன். और अन्य जातियों के लिए एक அவர் महायाजक। மூலமாய் வெளிப்பட்ட अनेक சத்தியங்களை நாம் கேட்டால் ஆச்சரியமாய் और उनकी ओर से सुनी गई बातों को जब सुनते हैं तो बहुत ही आश्चर्य होता है। அவர் எபிரேயர்ல சொல்லுகிறார், वो इब्रानी में कहता நான் है, எகிப்தை விட்டு வெளியே ஏன் வந்தேன் தெரியுமா? क्यों मैं मिस्र से बाहर निकल आया था पता है? கிறிஸ்தவ ஜனங்களோடு உபத்திரப்படுவதற்காக. और मसीहा के लोगों के साथ तकलीफ उठाने அந்த के लिए। அரண்மனையில் இருக்கிற சொகுசான வாழ்க்கை வேண்டாம். और वो महल के अंदर की सुख और शांति का जीवन नहीं கிறிஸ்தவ चाहिए। நிமித்தம் நான் வெளியே வருகிறேன். मसीहा के कारण मैं बाहर आ गया। அவர் அப்படிதான் और எழுதுகிறார். वो वैसे ही कहता है। கிறிஸ்துவின் அன்பையும் अनेक ரகசியங்களையும் அவர் और வெளிப்படுத்துகிறார். मसीहा की बहुत सारे बातों को उसको प्रकट करता है। 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல पहले कोरिन्थियों का 10वां अध्याय, அந்த மேக சம்பவத்தினாலும் அக்னி சம்பவத்தினாலும் கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்நானம் பெற்றதாக பவுல் எழுதுகிறார். बादल के खंबे से, अग्नि खंबे से मसीहा उससे बातें किया है करके पौलुस कहता இயேசு है। கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாக தான் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று பவுல் போதிக்கிறார். और पौलुस कहता है यीशु के नाम से ही उन लोगों ने भी बपतिस्मा लिया है கிறிஸ்து करके கூட कहता है। இருந்தார் என்று போதிக்கிறார். मसीहा उनके साथ में था और ऐसा करके कन्मले। लिखा है। वो उसका चट्टान है கண்மலையில் இருந்து தண்ணீர் குடித்தார். और उस चट्टान से उन्होंने पानी पिया கண்மலையை தான் பரீட்சை और பார்த்தார். उस चट्टान की ही परीक्षा ली கண்மலையை தான் வேதனைப்படுத்தினார். और उस चट्टान से ही उन्होंने उस चट्टान को ही दुखित किया। நீங்க அப்படி செய்யாதீங்க. आप ऐसे ना करना। ஆகவே பைபிள் என்ன சொல்ல விரும்புகிறது? इसलिए बाइबल क्या कहना चाहती है? ஒவ்வொரு காலத்திலும் கிறிஸ்து எப்படி கிரியை செய்கிறார்? हर एक समय पर मसीहा कैसे कार्य करता है? தேவன் சர்வ வல்லமுள்ளவர். प्रभु सर्वशक्तिमान அவரை है காண முடியாது. और उसे देख नहीं அவர் सकते। ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவரும் மனுஷரால் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். और वो कभी ना देखा जाएगा और कभी ना मतलब उसे महसूस करने के लिए उसको मनुष्य से वो देखा नहीं ஆனால் जाता। அந்த தெய்வம் और लेकिन वो खुदा உத்தமமான நிறைய காரியங்களை அவரே செய்கிறார். और उत्तम की बहुत सारे बातों को वो खुद ही करता है। காரணம் அந்த வேலைக்கு உலகத்துல யாருமே தகுதி கிடையாது. क्योंकि उस काम के लिए दुनिया में कोई योग्य नहीं है। யாரும் தகுதி கிடையாது. कोई भी योग्य नहीं है। தேவன் ஒருவரே சத்தியபரர். और क्योंकि प्रभु खुद एक ही सत्य खुदा உதாரணத்துக்கு है। ஒரு காரியம் சொல்லுங்க. उदाहरण के लिए एक बात को कहता हूँ। பழைய ஏற்பாட்டுல पुराने नियम पर யாத்ராகமத்துல
25வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், निर्गमन 25वें अध्याय पर प्रभु कहता है, நான் வாசம் பண்ண ஒரு ஸ்தலம் வேண்டும். और मैं निवास करने के लिए स्थान चाहिए. அடுத்து அங்கே பலி செலுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு மனுஷனை கர்த்தர் எடுக்கிறார். और वहां पर बलि चढ़ाने के लिए एक अच्छे मनुष्य को प्रभु चुनता है, அதுதான் யார்? ஆரோன். और वही हारून. ஆனா வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுகிறது? लेकिन कलाम क्या कहता है उस हारून के बारे में? எபிரேயர் 5வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, इब्रानियों का 5वां अध्याय उसका ஆரோனை போல அழைக்கப்பட்டவர்களே இந்த கனமான ஊழியத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. 4थे वचन में कहता है कि हारून के समान बुलाए नहीं जाए तो इस आदर के जो सेवकाई के लिए और कोई नहीं ஆனால் ठहर ஆரோனுடைய सकता. ஊழியம் கண்டினியூ ஆயிச்சா? क्या हारून की सेवकाई चलता रहा? கொஞ்ச நாள் हाँ, थोड़ा समय மாறி तक, मारी 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 வந்தது. वो थोड़े समय तक चलता रहा. ஆனால் நிரந்தரமான ஒரு ஆசாரியன் வருகிறார். लेकिन हमेशा का एक याजक आता அவர்தான் है, இயேசு கிறிஸ்து. वही यीशु मसीह அவர்தான் है, மெல்கிசேதேக். और वही मिल्कीसेदेक. இதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. इसी के बारे में बाइबल कहती है சங்கீதம் 110 वचन संहिता 110 இவர் पर, என்றென்றைக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக और இருக்கிறார். ये सर्वदा के लिए मिल्कीसेदेक के रीति पर याजक बना யோசித்து रहेगा. பாருங்க, और विचार करके ஏன் देखिए, சரியான ஒரு நபரை அவர் ஆசாரியனாய் மாற்றவில்லை? क्यों एक सही व्यक्ति को उसने याजक के रूप में नहीं रखा? இந்த இடத்துல ஒரு தூதன் லாயக்கு இல்லை, और इस जगह पर एक स्वर्गदूत लायक ஒரு नहीं, தீர்க்கதரிசி லாயக்கு இல்லை, एक भविष्यद्वक्ता लायक ஒரு नहीं, பரிசுத்தவான் லாயக்கு இல்லை. एक पवित्र व्यक्ति लायक नहीं. அவர் சொல்லுகிறார் மகா பிரதான ஆசாரியர். और वहां पर कहता है महायाजक. இந்த மகா என்கிற சத்தத்துக்கு தெய்வம் ஒருவருக்கு தான் அது தகுதி. और ये महा जब वह शब्द आता है, इसका मतलब केवल खुदा ही उसके योग्य है. இயேசுநாதர் தான் சர்வ வல்லவன். यीशु मसीह ही அவருடைய सर्वशक्तिमान சத்தத்தை है. பாருங்க, उसकी आवाज को देखिए, நானே கர்த்தர், मैं ही खुदा हूँ, நானே சிருஷ்டிகர், और मैं ही रचना करता हूँ, நானே என் நாடுகளுக்கு மேய்ப்பன், मैं ही मेरे भेड़ का चरवाहा நான் हूँ, கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர், और मैं जो पानी पिलाता हूँ वो जीवन का जल என் है, வசனத்தில் ஆவி இருக்கிறது. और मेरे वचन पर आत्मा है. ஆகவே சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் इसीलिए सर्वशक्तिमान இயேசு என்ற நாமத்தில் தரித்தவராக यीशु के नाम पर மனுஷனோடு पहने हुए இடைபடுகிறார். मनुष्य से बातें करता அவர் है. ஒரே ஒரு ஆண்டவராக இருந்து वो एक ही खुदा बनकर எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார். कैसे कैसे कार्य करता அவர் है. அங்க தேவனாகவும் वो वहां पर खुदा बनकर மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார். मनुष्य का पुत्र बनकर भी குமாரன் रहता है. என்றாலே சரீரத்தில் வெளிப்பட்ட தெய்வம். और पुत्र का मतलब शरीर में प्रकट हुआ खुदा. குமாரன் என்றால் ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை பிறக்குது. அது और पुत्र का मतलब एक जब बच्चा जन्म இந்த होता है. உலகத்துல நிறைய குமாரரும் குமாரத்தைகளும் உண்டு. और इस दुनिया में बहुत सारे पुत्र और पुत्री हैं, ஆனா இயேசுவானவர் ஒரே பேரான குமாரன். लेकिन यीशु मसीह एक लौता पुत्र है. அப்படி என்றால் தேவனாக வெளிப்பட்ட மனிதன், தேவன் மனிதனாக வெளிப்பட்ட சரீரம். और इसका मतलब प्रभु महिमा में प्रकट करने वाला एक शरीर. ஊழியத்துல மகிமையான ஒரு ஊழியம் மகா பிரதான ஆசாரியர். और सेवकाई में सबसे मुख्य एक सेवकाई महायाजक இது का काम. திடீர்னு இயேசுவானவருக்கு வரல, और ये अचानक यीशु के पास नहीं நித்திய आया, நித்தியமாய் और வைத்திருக்கிறார். नित्य नित्य के लिए रखा है. அவர்தான் மன்னிக்கணும், और वही क्षमा कर सकता அவர்தான் है, என்னை கழுவ और வேண்டும். वही मुझे धोना அந்த चाहिए. ஸ்தானத்துக்கு உலகத்துல யாருமே கிடையாது. उस स्थान के लिए इस दुनिया में कोई नहीं है. ஆகவே சர்வ வல்லமுள்ளவர் தேவனாகவும் மனுஷனாகவும் கிரியை செய்கிறார். और इसलिए सर्वशक्तिमान महायाजक मनुष्य और खुदा बनकर काम ஆகவே करता யார் है. இந்த மெல்கிசேதேக்? कौन ये मेल्किसेदेक? அவர் எப்படிப்பட்டவர்? वो किस प्रकार का है? அருமையா சொல்றாரு பாருங்க, 7வது அதிகாரத்துல எபிரேயர்ல इब्रानियों का 7वां अध्याय पर बताता है. देखिए, முதல்ல சொல்லுகிறார், இந்த மெல்கிசேதேக்கு और पहला कहता है यह मेल्किसेदेक சாலோமின் ராஜா. वो सालेम का राजा. அப்படி என்றால் சமாதானத்தின் ராஜா. इसका मतलब शांति का राजा. யார் யா சமாதானத்தின் ராஜா? कौन है ये शांति का राजा? இயேசுவே சமாதானத்தின் यीशु ராஜா. खुद ही शांति का வேற राजा है. யாரும் அந்த சமாதானத்துக்கு ராஜா கிடையாது. और कोई भी वो शांति का राजा नहीं बन நீதியின் सकता. ராஜா யாரு? धार्मिक का राजा कौन है? இயேசுதான் நீதியின் ராஜா. यीशु ही धार्मिकता का राजा. குழம்ப கூடாது. और उसे गड़बड़ ना होना है. தேவன் எல்லா இடத்திலும் இருப்பார். और प्रभु सब जगह पर रहता है. நான் தகப்பனாக, மகனாக, குமாரனாக நான் இருக்கிறேன். और मैं पिता और पुत्र और पवित्र आत्मा बनकर मैं हूँ. அது அந்த ஸ்தானம். वो उस स्थान का ஆனால் स्थान. தேவனோ लेकिन प्रभु அந்த மகிமையான சர்வ வல்லமுள்ளவர், वो महिमा का அவரே सर्वशक्तिमान, குமாரனாக இருக்கிறார். वो खुद पुत्र बनकर रहता है. இரண்டாவது கடவுளாக அல்ல, ஒரே தெய்வமாக. और दूसरा खुदा बनकर नहीं, बल्कि एक ही खुदा அவர் बनकर. கர்த்தரியா, वो खुदा है. அவர் எப்படியும் वो இருப்பார், कैसे भी रहेगा, எப்படியும் காட்சியில் वो வருவார். कैसे भी दिखाई देगा. எம்மா ஒரு சீசலோட இயேசு அப்படியே பேசிக்கிட்டு और போகிறார். यमा और शिष्य के सामने प्रभु ऐसे ही बातें करते அவங்களால गया. காண முடியல. वो उसे पहचान नहीं அவர் पाए. யார்? அவரு वो कौन है? அவர் சர்வ வல்லமுள்ள वो ஆண்டவர். सर्वशक्तिमान खुदा. பைபிள் சொல்கிறது, பேசும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு लेकिन எரிந்தது. बातें करने के समय पर उसके हृदय में जलन उठी करके அடுத்து वचन இந்த कहता பைபிள் है. சொல்ற நீதியின் ராஜா, उसके बाद दिखाया धार्मिकता समाधानத்தின் का राजा, राजा, समाधान का राजा. ரொம்ப ஃபேமஸ். இதுலயாவது நம்ம புரிஞ்சுக்கிடணும், இயேசு கிறிஸ்து தான்
கர்த்தர் அப்படின்னு. और इससे मुख्य बात यह है कि यीशु मसीह ही खुदा करके हम यहाँ पर समझ सकते हैं। तीसरा वचन இந்த देखिए, மெல்கிசேதேக்குக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. इस मेल्किसेदेक जिसका ना माता है ना पिता है। யோசித்து பாருங்க, विचार करके देखिए, ஆதாம் ஏவாளுக்கு அம்மா அப்பா இருந்ததா? आदम हवा का कोई माता पिता था ஆண்டவர் அப்பா, और पिता அவர்தான் भी प्रभु है அப்பாவும் அம்மாவும் இருந்தார். और वही पिता ही माँ और बनकर रहा। அதனால ஆதாமுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. और इसीलिए आदम को माता पिता नहीं है करके नहीं कह सकते। அவரே சிருஷ்டித்தார், அவரே உங்களை பெற்று எடுத்தார். और वही सृष्टि किया, वही उनको वहां पर उत्पन्न किया। அப்ப இந்த மெல்கிசேதேக்கு அம்மா அப்பா கிடையாது. अब ये मेल्किसेदेक का कोई माता पिता नहीं। அடுத்து சொல்லு, இந்த மெல்கிசேதேக்கு நாட்கள் ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. और ये मेल्किसेदेक का काम आरंभ भी नहीं, इसका अंत भी नहीं। யாரு? कौन है? எல்லாம் யோசித்து थोड़ा பாருங்க. विचार करके யார் இந்த देखिए, மெல்கிசேதேக்கு? कौन ये मेल्किसेदेक அப்பா है அம்மா இல்லாத மெல்கிசேதேக்கு और कौन ये जिसका माता पिता नहीं है? ஆரம்பமும் கிடையாது முடிவும் ना கிடையாது. आरंभ है ना अंत है। தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர். और प्रभु के पुत्र का, परमेश्वर के पुत्र के एक समानता அப்படி में। என்றால் इसका मतलब, குமாரன் நிரந்தரமானவர் அல்ல. और पुत्र जो है हमेशा का नहीं है। அவர் முதலே குமாரனாக இல்ல, और वो पहले पुत्र नहीं था। அவர் மனிதனாக பிறந்ததுனால தான் குமாரன். और वो पहले मनुष्य के रूप में जन्म लिया, அவர் इसलिए पुत्र நித்தியானந்த है। ஏக சக்கராதிபதி. और वो नित्य அவர் सर्वशक्तिमान है। எங்கும் वो நிறைந்திருக்கிறார். हमें हर जगह पर भरपूर அவர் रहता அல்பா, है। वो अल्फा அவர் ஒமேகா, और वही वो அவர் मेगा முந்தினவர், और वही அவர் पहला பிந்தினவர். वही आखिरी। மரித்தேன், मर गया था, சதா கால்களுக்கு உயிரிட்டு இருக்கிறேன். सर्वदा के लिए जीवित रहता இவர்தான் है। இந்த மெல்கிசேதேக். और यही वो मेल्किसेदेक है। இவர்தான் ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல और यही मेल्किसेदेक उत्पत्ति के 14वां अध्याय पर அருமையான ஆரம்பத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் விசுவாசத்துல வல்லவனான இந்த ஆபிரகாமை சந்திக்கிறார். और वही विश्वास के आरंभ में विश्वास पे स्थिर रहने वाले व्यक्ति को मुलाकात करता है அவரே சந்திக்கிறார். और उसी को मुलाकात करता है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है, அவரே வந்து முந்தி சொல்லுகிறார். और वो खुद आकर मुलाकात करता है। என்ன சொல்கிறார் தெரியுமா? क्या कहता है देखिए, நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதாவது 20வது வசனம் 20 वचन மெல்கிசேதேக் சொல்றாரு, मेल्किसेदेक உன் कहता है, சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் और तेरे शत्रुओं को तेरे हाथ में अर्पण किया हुआ उस प्रभु को धन्यवाद, என்று சொன்னான். ऐसे कहा। உடனே இவர் என்ன செய்கிறாரா? தசமாகவும் கொடுத்தார். तुरंत उसने 10वांश दे दिया। தசமாக எப்படி கொடுத்திருப்பாரு? 10वांश कैसे கொஞ்சம் दिया होगा? யோசித்து பார்த்தால் தெரியும். थोड़ा विचार करके देखेंगे तो பல बड़ा पता चलेगा। ஆயிரக்கணக்கான துணிகளையும் தங்கத்தையும் வெள்ளியையும் பணத்தையும் சொத்து பத்தெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. अब बहुत सारे लाखों में धन दौलत जो इकट्ठा किया था, भेड़ बकरी सब उठा के ले गए। நிறைய பேர் பவுஞ்சாவன் எழுதியிருக்கிறார். और वहां पर झुंड झुंड में आकर ले गए करके लिखा நிறைய है। ஒட்டகம், बहुत सारे ऊंट, நிறைய கொள்ளையடிச்சிட்டு போனது. बहुत सारी चीजों को जो छीन के ले गए। இந்த ஆபிரகாம் ये अब्राहम 318 பேரை வைத்து மடங்கடித்தார் என்பது 318 लोगों के द्वारा उनको मार गिराया। மெல்கிசேதேக்கு சொல்றாரு, मेल्किसेदेक कहता है, ஆபிரகாமே நீ செய்யலப்பா, हे अब्राहम तूने नहीं किया, நீ தேவனை விசுவாசித்தாய், तूने केवल प्रभु की विश्वास की। அந்த தேவன் वो प्रभु உன்னோடு கூட இருந்து तेरे संग உனக்கு रहकर வெற்றியை கொடுத்தார். तुझे जय दिया ஆகவே है, நீ அல்ல, इसलिए तू नहीं, உன்னதமானவர் உனக்கு வெற்றியை और கொடுத்தார். सर्वशक्तिमान ने तुझे छुटकारा दिया है। ஆபிரகாமுக்கு தெரியும், अब्राहम को पता चला उन्मदा- उन्मदा ये नान बात अल्लाह। सच है, मैं नहीं किया, நான் அல்ல, मैं नहीं किया, தேவன் என்னோடு கூட இருந்து प्रभु मेरे संग किया है। என்னோடு வந்த 318 பேரை வைத்து வெற்றியை கொடுத்தார். और मेरे साथ 318 लोगों के साथ में जय दिया। எத்தனை ராஜாக்கள் சொத்து பத்தை இழந்தாங்களோ அத்தனை திருப்பி கொண்டு வந்தார். कितने राजाओं ने उस अपने चीजों को खो दिया, उन सबको वापस लौटा। சோதம் ராஜா சொல்றான், सोदोम का राजा ஐயா कहता है, ஜனங்களை மட்டும் கொடுத்துருங்க, और उन्होंने कहा केवल लोगों का दे देना, எல்லா பொருட்களெல்லாம் கொண்டு போங்க. और बाकी सारी चीजें तुम ले जाओ। ஆனா ஆபிரகாம் சொல்ல, எனக்கு लेकिन ஒண்ணுமே अब्राहम வேண்டாம். अब्राहम ने कहा मुझे कुछ எல்லாத்தையும் नहीं எடுத்துக்க. चाहिए, सब तुम ले जाओ, சாப்பிட்டது மட்டும் போகட்டும். और केवल जो खाना खाया वो काफी है। ஆகவே சர்வ வல்லமுள்ளவர் और इसलिए सर्वशक्तिमान மெல்கிசேதேக்காக मेल्किसेदेक ஒரு बनकर, ஆசாரியனாக, वो याजक ஒரு बनकर, பிரதான ஆசாரியனாக एक महायाजक ஆபிரகாமை बनकर, சந்தித்து और अब्राहम से मुलाकात किया, அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து और दाखरस और रोटी देकर அவனை ஆசீர்வதித்தார். उसे आशीष किया। எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? कैसे आशीष किया है? நீ உன்னதமான தேவன் உன்னை
சத்ருவை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். और परम प्रधान ईश्वर तेरे द्रोहियों को तेरे वश में कर दिया है। 19வது வசனம் பாருங்க. 19 वचन அவனை देखिए, ஆசீர்வதித்து. और उससे आशीर्वाद யார் देकर யாரை ஆசீர்வதித்தது? कौन किसे आशीष ஐயோ, करता है? மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை और ஆசீர்வதிக்கிறார். मेलकिसेदेक ने अब्राहम को आशीष की। ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறது யாரு? अब्राहम को आशीष करने वाला कौन சர்வ है? வல்லமுள்ளவர். सर्वशक्तिमान। அவர்தான் என் மெல்கிசேதேக்கை और ஆசீர்வதிக்கிறார். वही मेलकिसेदेक बनकर आशीष இல்ல करता ரெண்டு है। ஆசீர்வாதம். ஆபிரகாம உன்னதமானவர் ஆசீர்வதிச்சாரு, மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிச்சாரா? क्या वो सर्वशक्तिमान ने भी आशीष किया और मेलकिसेदेक ने भी आशीष किया? ஒரே ஒரு சர்வ வல்லமுள்ளவர். एक ही सर्वशक्तिमान। மெல்கிசேதேக்காக 19வது வசனத்துல சொல்லுகிறார், 19 वचन पर मेलकिसेदेक அவனை बनकर कहता ஆசீர்வதித்து, है, उसे आशीष किया। வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. आकाश और पृथ्वी के अधिकारी का आशीष तुझ पे बने रहे। இதுதான் ஆசீர்வாதம். यही वो आशीष, இவர்தான் மெல்கிசேதேக்கு. यही मेलकिसेदेक இந்த மெல்கிசேதேக்கு ये मेलकिसेदेक இயேசு கிறிஸ்துவாக புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுகிறார். यीशु मसीह बनकर नए नियम में प्रकट இவர் होता है। பழைய ஏற்பாட்டிலையும் முக்கியமான இடங்கள்ல அவர்தான் இருக்கிறாரு. और पुराने नियम पर भी ही मुख्य स्थान पर वही புதிய है, ஏற்பாட்டிலையும் அவர் முக்கியமான இடத்துல இருக்கிறார். और नए नियम पर भी मुख्य स्थान पर वही है। யார் இந்த ये மெல்கிசேதேக்கு? कौन मेलकिसेदेक है? இயேசு கிறிஸ்துவே மெல்கிசேதேக்கு. यीशु मसीह ही அவர் मेलकिसेदेक சர்வ है, வல்லமுள்ள தேவனாக கிரியை और செய்கிறார். वो सर्वशक्तिमान प्रभु बनकर कार्य करता है। இந்த மெல்கிசேதேக்கு நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா, ये मेलकिसेदेक के बारे में लोग क्या समझते हैं? ஏதோ ஒரு தேவதூதன், ये कोई तो स्वर्गदूत है, ஒரு தேவதூதனா இருப்பான், कोई तो स्वर्गदूत होगा, இல்ல ஏதோ ஒரு ராஜா. या फिर कोई राजा होगा। பைபிள்ல அப்படி சொல்லல. बाइबल में ऐसे नहीं लिखा இந்த है। மெல்கிசேதேக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, इस मेलकिसेदेक का ना माता है ना पिता है, ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ना आदि है ना अंत है। உலகத்துல தேவனாகிய கர்த்தர் மட்டுமே இந்த நிலைக்கு தகுதியானவர். और इस दुनिया में केवल वो खुदा एक ही उस स्थान के लिए योग्य வேற है, யாரும் இதுக்கு தகுதி இல்லை. और कोई इस स्थान का योग्य नहीं होगा। பைபிள் சொல்லுகிறது சங்கீதம் 110 4வது வசனம், बाइबल कहती है वचन संहिता 110 में 4 இவரே இவரே और यही என்றென்றைக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிறார். और सर्वदा के लिए मेलकिसेदेक की रीति पर है। 7வது அதிகாரம் எபிரெயர்கள் நிருபம் इब्रानियों का 7वां अध्याय 17வது வசனம் அதே வசனத்தை और குறிப்பிடுகிறார். उस पे 7वां वचन भी उसी बात को कहती है। நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் और तू मेलकिसेदेक की रीति पर सर्वदा के लिए याजक बनकर बैठा என்று है, சாட்சிக்கு தக்கதாக और ऐसे गवाही के रूप में அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். अविनाशी के वस्तुओं के द्वारा वो याजक बना। என்றென்றைக்குனா எப்போ? सर्वदा का मतलब क्या है? முந்தியும் அவர்தான், இன்னும் அவர்தான். पहले भी वही था, आज भी वही है। ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு மகா பிரதான ஆசாரியர். अब यीशु मसीह के बारे में कहा है कि वो भी महायाजक மெல்கிசேதேக்கை காட்டிலும் பெரியவரா? है। और क्या मेलकिसेदेक से बढ़कर है? இல்ல மெல்கிசேதேக்கை காட்டிலும் சிறியவரா? क्या मेलकिसेदेक से छोटा है? இயேசுவே அந்த மெல்கிசேதேக். यीशु ही वो मेलकिसेदेक அவர் है। எப்படியும் இருப்பார். वो कैसे भी கர்த்தருடைய रहेगा, தூதனாக प्रभु का स्वर्गदूत ஒரு बनकर, பெரிய யுத்தம் பண்ணுகிற சேனை தலைவராக, और वो युद्ध करने वाला सेनाओं का जो सेनाओं का பல राजा बनकर, விதத்தில் தன்னை वो வெளிப்படுத்தினார். बहुत अलग अलग स्थान पर ஆகவே अपने आप को प्रकट மெல்கிசேதேக்கு करता है। இயேசுவானவர். और मेलकिसेदेक यीशु है, இவர்தான் அவரை और ஆசீர்வதித்தார். यही उसे आशीष करना இவருக்கு चाहिए। இவர் இந்த மெல்கிசேதேக்குக்கு தசமத்தை கொடுக்கிறார். और यह मेलकिसेदेक उसको दशवांश देता அவர் है, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் और கொடுக்கிறார். वो दाखरस और रोटी देता है। நல்லா கவனிக்கணும். और अच्छे से ध्यान दीजिए, எங்கெங்கெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமோ और जहाँ जहाँ उसको आशीष चाहिए, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेगा। எங்கெங்கெல்லாம் அந்த ராபோஜனத்தில் கலந்து கொள்ளுகிறேன், और जहाँ जहाँ या प्रभु भोजन में भाग लेते हो, நாம் கலந்து கொள்ளுகிறோம், हम जब भाग लेते அங்க हैं, அந்த மெல்கிசேதேக்கு ஆவியின் வல்லமையா நிற்கிறார். और वहाँ पर वो मेलकिसेदेक आत्मा के सामर्थ्य में ஆகவே खड़ा அந்த रहता है। சபையில इसलिए उस समय पर அந்த कलीसिया ஊழியத்திட்ட पर, उस सेवकाई पर கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம். हम जब देने वाले कार्य को प्रभु के लिए दें तो हमारे लिए आशीष தேவன் बनी அந்த रहेगी। மகிமையான காரியத்தை செய்து வைத்தார். प्रभु ऐसे महिमा के कार्य को करता है। கொலோசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. कुलोसियों का 2 अध्याय का 2 वचन पर लिखा है, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. हम पढ़ते हैं, पढ़ के ध्यान देंगे। அவருடைய இருதயம், और उसका हृदय, 2வது அதிகாரம் 2வது வசனம், கொலோசியர். कोलोसियों का 2 अध्याय उसका 2 वचन, அவர்களுடைய இருதயம் தேற்றப்பட்டு, और उनका हृदय उसके लिए தேற்றப்பட்டு उसके ऊपर वो प्रेम आपस में गटे रहे हैं, அவர்கள் அன்பிலே இணைக்கப்பட்டு, और वो प्रेम में गटे रहे, நல்லா யோசிக்கணும், பிதாவுக்கும் और पिता के लिए தேவனாகிய கர்த்தருக்கும் கிறிஸ்துக்கும் உரிய ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். और परमेश्वर पिता के भेद के अर्थात मसीहा को पहचान ले। அதாவது தேவன் யார், और पिता कौन है? இயேசு யார்,
यीशु இந்த कौन है ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். और इस गुप्त भेद को समझ சர்வ लो। வல்லமுள்ளவரே சர்வ- இயேசு கிறிஸ்துவாக வருகிறார். सर्वशक्तिमान ही यीशु बनकर आता அதை है உணர்ந்து பூரண நிச்சயமுடையவராய் இருக்க வேண்டும். और उसे पहचान कर निश्चय करके रहना இந்த है ஐஸ்வர்யத்துக்குரிய உரியவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறேன். और इसका अधिकारी बनो, ऐसे मैं समझता हूँ। ஆகவே இயேசுவானவர் மரியாளுடைய மகன் என்று நினைக்காதீர்கள். और इसलिए यीशु मसीह मरियम का पुत्र करके ना जानो। இயேசுநாதருக்குள்ள यीशु के अंदर ஞானம், ज्ञान, அறிவு बुद्धि, என்கிற சகல பொக்கிஷமும் நிறைந்திருக்கிறது. सारा सब कुछ उसके अंदर भरपूर है ஆகவே அவர் சர்வ வல்லமுள்ளவர். और इसलिए वह सर्वशक्तिमान है। அடுத்த வேதம் என்ன சொல்கிறது? उसके बाद वचन क्या कहती இவர் है? சர்வத்திற்கும் மேலானவர். और ये सारी चीजों से இந்த ऊंचा है। மெல்லிசேதேக்கு நாமை காண்கிறவர். और ये मेल्किसेदेक हमें ஆனால் देखता है। இன்றைக்கு लेकिन அந்த आज மெல்லிசேதேக்கு इस இயேசு मेल्किसेदेक என்ற நாமத்தில் இருக்கிறார். यीशु के नाम पर है। நீங்க மட்டும் பயபக்தியோட வேதத்தை எடுத்து வாசித்து केवल आप इस कलाम को ध्यान से पढ़ें, மெல்லிசேதேக்கே என்று கூப்பிடாமல் मेल्किसेदेक करके नहीं बुलाते हुए। வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள நித்திய பிதாவே இயேசப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். आकाश और पृथ्वी को रचना करने वाले नित्य पिता, आपकी ओर पुकारता இந்த हूँ। தேவை எனக்கு தாருங்க. ये இயேசப்பா. जरूरत मुझे है, दे இந்த दीजिए। தேவைகளை எனக்கு ये உதவி जरूरत செய்யுங்க. मुझे मदद நான் कीजिए। உத்தமனாக இருக்க எனக்கு உதவி मैं செய்யுங்க. उत्तम रहने के लिए मदद பாவம் कीजिए। செய்யாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாருங்க. இயேசப்பா. पाप नहीं करते हुए का एक कार्य मुझे நான் दीजिए। உம்முடைய மகிமையுள்ள சாட்சியாய் நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. मैं இயேசப்பா. आपके लिए गवाही में बने रहने के लिए कार्य ஒவ்வொரு दीजिए। நாள் வேண்டிய ஆகாரத்தை குறைவில்லாமல் தாருங்க. हर இயேசப்பா. एक दिन की जरूरतों को बिना किसी कमी घटी का दीजिए। இதெல்லாம் தெரியாமல் கடன்களை வாங்கி வைத்தேனோ அதெல்லாம் எனக்கு அடக்கி உதவி செய்யுங்க தகப்பனே. और जितने उधार मैंने लेके रखा है, जो ये दे नहीं पाया, उसको देने के लिए मदद என்னுடைய कीजिए। குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தேவைகளையும் मेरे परिवार की सारी நம்முடைய जरूरत, குழந்தைகளுக்கு வேண்டிய मेरे தேவைகளை बच्चों के होने वाली सारी நான் ஜெபம் जरूरत, பண்ணி இயேசுவின் நாமத்துல கேட்கும்போது मैं प्रार्थना करके यीशु के नाम पर मांगने கர்த்தர் அதை के समय पर கண்டிப்பாக நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். प्रभु जरूर उसे देकर आशीष करता காரணம் है। அவர் மெல்தி சேதைக்கின் முறைமையின்படி அவர் என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார். और वो मेल्किसेदेक की रीति पर सर्वदा के लिए राजा बनकर यार, रहेगा। कौन? இயேசு கிறிஸ்து. यीशु मसीह। ஆக சகல உத்தரவாதம் और உள்ளவர். इसीलिए वो सबका हकदार, அவர் வெறுமையாய் அனுப்ப वो மாட்டார். व्यर्थ में नहीं அவர் भेजेगा யுத்தத்தில் வெற்றி தருகிறார். और वो युद्ध में जिताएगा। வெற்றி அடைந்து வந்தவனுக்கு அவர் ராபோஜனத்தை கொடுக்கிறார். और जो जीत कर आता है उसको प्रभु भोजन देता அவர் है। என்றென்றைக்கும் ஆசாரியனாய் वो இருக்கிறார். सर्वदा के लिए याजक அந்த है। மகிமையான தெய்வத்தை और उस महाप्रभु को நாம் முழு இதயத்தோட தேடும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். पूरे हृदय से ढूंढने के समय पर आशीष நம்முடைய होगी। தேவைகளை கண்டிப்பா சந்திப்பார். हमारी जरूरतों को जरूर मुलाकात காரணம் करेगा, அவர் இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்டார். क्योंकि वो यीशु के नाम पर प्रकट हुआ பாவங்களை மன்னித்து நம்மளை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறவர். और पाप को क्षमा करके हमें छुटकारा देकर आशीष की। ஜெபம் பண்ணலாமா? प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ளவரே, पवित्र प्रभु, நன்றி சொல்லுகிறோம் பிதா. धन्यवाद करते நீர் हैं। சர்வ வல்லமுள்ள கர்த்தர். तू सर्वशक्तिमान है। நீர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நித்திய பிரதான ஆசிரியராக तो पुराने नियम में, नए नियम में नित्य याजक बन மெல்வி சேதேக்கின் முறைமையின்படி मेल्किसेदेक की रीति पर நீர் எப்பொழுதும் ஆசாரியராய் तो இருக்கிறீர். हमेशा के लिए याजक है। இயேசு என்ற நாமத்தில் நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம். यीशु के नाम पे आपको नमन எங்களுடைய करते हैं। ஜெபங்களை கேளுங்க हमारी தகப்பனே. प्रार्थना को இந்த सुनिए। வேதாகமத்தை வாசிக்கிற ஒருவர் கூட பின்வாங்க கூடாது. वचन को सुनने वाला कोई भी पीछे ना இந்த हटे। வேதத்தை வாசிக்கிற ஒருவர் கூட நஷ்டப்படக்கூடாது. वचन को सुनने वाला कोई भी नष्ट न होना। வேதனை நீங்கி சுகமாய் இருக்கட்டும். और जो दुख निकल कर खुशी से ரட்சிப்பிலே வழி நடத்தப்பட்டு रहे, उद्धार में बने रहे, நித்திய ஜீவன் வரைக்கும் அவனை காத்துக்கொள்ளுங்க. नित्य जीवन तक संभाले இயேசு रखिए। கிறிஸ்து அப்படியே செய்வார். यीशु मसीह वैसे ही அவர் நேற்றும் करेगा। இன்று என்று மாறாதவர். वो आज कल युगान युग सर्वदा கர்த்தர் அப்படி अच्छा है। செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். प्रभु ऐसे करने के लिए இயேசு धन्यवाद। கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु के பிதாவே. नाम से मांगते हैं पिता। ஆமென். आमीन।